ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ஈஸியான கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ஒரு 10 மினிட்ஸ் தான் முழுசாக ஆகும். அதுக்குள்ளவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதே மாதிரி சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10-12 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட நான் வரமிளகாய் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை, மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திக்கிறேன். ஏன்னா பேஸ்ட் மாதிரி வர்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சேர்த்து ஃபுல்லாக நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக 2 கிராம்பு சேர்த்துருக்கேன், சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி லீஃப் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் கூட நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம இதில் அந்த கிரவுண்ட் பேஸ்ட் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் சேர்க்க போகிறோம். ஸோ வெங்காயம் கலர் மாறாமல் இருக்கும்போது அந்த பேஸ்ட்டு சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. வெங்காயத்தோட கலர் மட்டும் தனியாக தெரியும். ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை, ஓரளவுக்கு அந்த எண்ணெயோட வெங்காயம் வதங்கணும். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இது கூடவே நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் அந்த பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே பச்சையாக தான் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா இது கொதித்து வரணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல் இல்லாமல் ஃப்ளேவர் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ரொம்ப மேலே தெறிக்குது அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ நான் பாலக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பேஸ்ட் கூட சேர்த்துக்கிறேன். பாலக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, அதுக்குள்ளவே சாஃப்டாக வெந்து வந்துடும். நம்ம கட் பண்ணியிருக்கிறதும் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே அது அந்த பேஸ்ட் கூட மிங்கிள் ஆகி வெந்துடும்.
பாலக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. இந்த கிரேவியை வந்து நம்ம சப்பாத்தி கூட, தோசை, இட்லி, சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே கசூரி மெத்தி தூவிட்டேன். தேங்க்யூ.